என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இது வந்து 4வது கிளாஸ். முதல் கிளாஸு சித்த சீட்டு அறிமுகம். சித்த சீட்டுனா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது 4வது கிளாஸ். முதல் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்த சீட்டு அறிமுகம். சித்த சீட்டுனா என்ன? அதனோட பிரயோஜனம் என்ன? அதனோட பண்டைய வரலாறு என்ன? அப்புறம் அதை உருவாக்குனது யாரு? ஹைட்ரோவைட்டை பற்றி, ஹைட்ரோவைட் ஆர்டை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்தச்சீட்டு பிரிவுகள் என்ன? அதாவது செங்கோல், கோப்பை, வாள், நாணயம். பஞ்சபூதங்களை சொன்னீங்கன்னா நெருப்பு, செங்கோல்ங்கிறது நெருப்பு, கோப்பைங்கிறது நீர், வாயுங்கிறது காற்று, நாணயங்கிறது நிலம். இப்படி 4 பிரிவுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 4 பிரிவுலையும் ஒவ்வொரு பிரிவுலையும் ராஜா, ராணி, தளபதி, சேவகன் இருக்கு. அதுக்கப்புறம் 1-10 கார்டு இருக்கு. ஸோ 4 பிரிவுக்கு 1-10 கார்டு ப்ளஸ் 4 ராஜா, ராணி, தளபதி, சேவகன் 4, அதனால 14 கார்டு. ஒரு பிரிவுக்கு 14 கார்டுனா 4 பிரிவுக்கு 56 கார்டு. அது தவிர முக்கிய சித்தச்சீட்டுகள்னு 28 கார்டு. அது என்னென்ன பண்ணுது, என்னென்ன இதெல்லாம் வந்து முதல் கிளாஸில் இருக்கும். 2வது கிளாஸ்ல முக்கிய சித்தச்சீட்டுகள் ஆரம்பிச்சு முக்கிய சித்தச்சீட்டுகள் முதல் 5 சீட்டை பார்த்தோம். முட்டாள்னு 0, 0 நம்பருடைய முட்டாள் சீட்டு, 1ஆம் நம்பருடைய மந்திரவாதி சீட்டு, 2ஆம் நம்பருடைய உயர் பெண் துறவி ஹைப்ரிஸ்டஸ் சீட்டு, 3ஆம் நம்பருடைய பேரரசு சீட்டு, 4ஆம் நம்பருடைய பேரரசு சீட்டு. இது 2வது கிளாஸ்ல. நேற்று 3வது கிளாஸ்ல 5ஆம் நம்பருடைய ஞானகுரு சீட்டு, 6ஆம் நம்பருடைய காதல்குரு சீட்டு, 7ஆம் நம்பருடைய சாரதி சீட்டு, 8ஆம் நம்பருடைய வலிமை சீட்டு, 9ஆம் நம்பருடைய துறவி சீட்டு வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த போன 3 கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் சேனல்ல தமிழ் சித்தச்சீட்டு யூடியூப் சேனல் போனீங்கன்னா அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருங்க. போய் பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 சப்ஸ்கிரைப் ஆனதுக்கு யூடியூப்ல இது எல்லாம் போடப்படும். 50 சப்ஸ்கிரைப் ஆகிற வரைக்கும் ஃபேஸ்புக்கில் தான் போடப்படும். ஸோ யூ கேனாட் அக்சஸ் ஈஸி. நீங்கள் நைட் 8 to 9 தான் இந்த கிளாஸ் நடக்கும். திங்கள் டு வெள்ளி நைட் 8 to 9 இந்த கிளாஸ் நடக்கும். இந்த கிளாஸ் ஃப்ரீ தான். ஸோ யார் வேணால் உள்ள வரலாம். இந்த லிங்க் கிடைச்சதுன்னா உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க. என்னுடைய லிங்க் இது என்னுடைய முன்னாடி இது போடுறோங்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஆட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எவ்ரிபடி இஸ் வெல்கம் ஃபார் திஸ் கிளாஸ். அது மாதிரி யூடியூப்ல ஆரம்பிச்சுக்கும்போது திருப்பியும் நான் வந்து 50 பேர் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அல்லது இங்கே விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாமா அந்த கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மேலான கருத்துக்கள் வருது. இப்போ இது வந்து திங்கள் டு வெள்ளி. இன்னைக்கு அடுத்த 5 கார்டு பார்த்தோம். மொத்தம் 22 கார்டு முக்கிய சித்தச்சீட்டு. அதுல முதல் 5 கார்டு பார்த்துட்டோம், 2வது 5 கார்டு பார்த்தோம், 10 கார்டு பார்த்துட்டோம். மிச்சம் 12 கார்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் 12 கார்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 6 கார்டை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு 6 கார்டு, நாளைக்கு ஒரு 6 கார்டு, ஒரு மேலே போனாலும் 6 கார்டு பார்த்துட்டோம்னா நாளையோட இந்த 22 முடிக்கலாம்.
இன்னைக்கு 6 கார்டு பார்த்துட்டா 16 கார்டு பார்த்து முடிச்சு, நாளைக்கு 6 கார்டு பார்த்துட்டா 22 கார்டு பார்க்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரசை வச்சு திருச்சிட்டு போட்டு காட்டு. இதுதான் பிளான் வாரத்துக்கு. அடுத்து சனி ஞாயிறு எப்போதுமே ஹாலிடே ஏற்பா. ஸோ ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே நைட் ஈவினிங் 8 to 9 தான் மோஸ்ட்லி. அது கொஞ்சம் டைம் ஆனாலும் அது கிளாஸுக்கு போகும். ஸோ வாட் எவர் ஹூசெவர் லைக்ஸ் டு லேர்ன் அபவுட் தாய் டாக்டர் கொடுத்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, நானும் இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள யூடியூப்ல ஏற்றிடலாம். நாளைக்கு காலைல கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸை யூடியூப்ல ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டால் தெரியும். அதுக்காக அந்த தமிழ் சித்தர்ச்சிட்டுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நேற்று கடைசியாக பார்த்த சீட்டு 9ஆம் நம்பருடைய 10வது சீட்டு துறவி சீட்டு. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதை பற்றி ஏதாவது முந்தைய கிளாஸ் பற்றி சந்தேகம் இருந்தால் போய் யூடியூப்ல போய் பாருங்க. யூடியூப் எல்லா அப்லோடட் ஆகும். சரிங்களா? 10வது சீட்டு என்ன சீட்டு, அது எப்படி என்ன சொல்றது? 10வது சீட்டு, அதாவது 10வது நம்பருடைய சீட்டு, மொத்தம் 0 சேர்த்து 11வது சீட்டு, 10வது நம்பருடைய சீட்டு அதிர்ஷ்ட சக்கரம், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த அதிர்ஷ்ட சக்கரங்கிற சீட்டு எதை குறிக்குது, என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த அதிர்ஷ்ட சக்கரம் சித்தர் சீட்டு வாழ்க்கையோட சுழற்சி அடிப்படையாக கொண்ட சித்தர் சீட்டு. வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்புகளின் விளையாட்டு. காலம் என்னும் சக்கரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயம் ஏற்படும். மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிறத இந்த சித்தச்சீட்டு மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறத நினைவுபடுத்தும். கால சுழற்சியின் காரணமா சாதகமான முடிவு, எதிர்பாராத வெற்றிகள், நம்ப முடியாத மாற்றங்கள், குண்டலினி சக்தி தூண்டப்படுதல் ஆகியவை ஏற்படும். முக்கியமா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனா நல்ல விஷயங்களா இருக்கும். சாதகமான நீங்க நினைக்கிற முடிவு, எதிர்பாராத வெற்றிகள், நம்ப முடியாத மாற்றங்கள், குண்டலினி சக்தி தூண்டப்படுதல், மனமாற்றமும் ஏற்படும். நல்லபடியான மனமாற்றம், காலமாற்றத்தால் மனமாற்றம் ஏற்படும். பிரிந்தவர் கூடுவர், மந்திரஜலமான செயல்கள் நடக்கப்படும், வியாதிகள் குணமாகும். இந்த சீட்டை எடுத்தவர் இப்ப எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர் வாழ்வில் வீழ்ச்சி எழுச்சி மாறி வருவதை நம்ம அறிய முடியும். இந்த சீட்டை எடுத்தவர் யாரோ அவருக்கு கீழே உலகம் எந்திரிக்கிறதுமே வேலையா இருக்கு. இப்ப இந்த சீட்டு எடுத்த நேரத்துல இது அதிர்ஷ்டமான நேரம் தான். அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, அது இஷ்டம்ல தான் அதிர்ஷ்டம். இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது தான் அதிர்ஷ்டம். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம்தான் அதிர்ஷ்டம். அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அதிர்ஷ்டமான நேரத்தை அனுபவிக்காம விட வேண்டியதில்லை, என்ஜாய் பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதிர்ஷ்டப்பட்ட வரைக்கும் இருக்கும், அப்புறம் அது பாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்தால் இந்த வியாதிகள், சிறு வியாதிகள் எல்லாம் குணமாகும், வியாதிகள் குணமாகும். அதனால இந்த சீட்டு இப்ப எடுத்திருக்கிறது என்ன குறிப்பிடுதுன்னா, அதிர்ஷ்டமான அனுகூலமான நேரத்தை குறிப்பிடுது. இவங்க ஒரு செயலோட சாத்தியக்கூறு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவாங்க. இனிமே இதுவரைக்கும் எப்படி இருந்தோ என்னவோ, ஆனா இனிமே ஏறுமுகமான காலம்தான். எதிர்பாராத நல்ல சந்திப்புகள், பண வரவு, விதியோட நல்ல திருப்பங்கள், வாழ்வின் அதிசயங்கள் நிறைய இந்த சீட்டை எடுத்தவர் யாரோ அவரு பார்க்க போறாரு. இது வரைக்கும் வாழ்க்கையோட சுழற்சியில நம்ம கத்துக்கிட்ட அனுபவங்களை கொண்டு இனி புதிய வாழ்க்கையில விஷயங்களை இவர் அமைக்க போறத இது புதிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை கொண்டு
அந்த மாற்றத்தை தனக்கு சாதகமான முறையில் பயன்படுத்துது. இவர் முற்படணும். அடுத்த 3 மாசத்துல இவர் நினைக்கிற எடுத்துக்கொண்ட காரியம் பூராவும் நிறைவேறும். இது தவிர இந்த சித்திரை கோவிலுக்குள்ள வழக்கமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நல்ல அதிர்ஷ்டம், கர்ம வினை, வாழ்க்கை சுழற்சி, ஒரு திருப்பு முனை, உயர்நிலை மாற்றம். அது இந்த அதிர்ஷ்ட சக்கரம்ங்கிறது எதை குறிக்குன்னா வாழ்க்கை ஒரு சுழற்சிங்கிறது தான் குறிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல கதை ஒண்ணு ஞாபகம். சக்கரம் என்னன்னா ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன என்ன சூப்பரான மோதிரம் பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சூப்பரான மோதிரம் போடுறது என்ன முடிவு பண்ணாருன்னா, ரைட்டு சூப்பரா பெரிய மாணிக்கம் இருக்கிறதுக்குள்ள பெரிய வைரம் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய வைரத்தை முன்னாடி வச்சு அந்த மோதிரத்தை போடுறது. அந்த வைரம் இருக்கு இல்லையா, அந்த வைரம் இருக்கிறத திறந்து அந்த மோதிரத்துக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு செய்தி. அந்த செய்தி எப்படி இருக்குன்னு ராஜா கேட்டாருன்னா, நான் எப்போ ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ எடுத்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வரணும், எனக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும், என்னை எப்போதும் மேலெடுக்கிற ஒரு செய்தியா, என்னை எப்போதும் சரி பார்த்துக்கலாம் தைரியப்படுத்துற செய்தியா இருக்கும். தோல்வி வர்ற கணங்கள்ல சோர்வு வர்ற கணங்கள்ல பார்த்தா எனக்கு வந்து இது பண்ற செய்தியா இருக்கும், என்கரேஜ் பண்ற செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா ஒரு மோதத்துக்குள்ள வைக்கணும்னா என்னால ஒரு 4 வார்த்தை தான் எழுத முடியும். 4 வார்த்தைக்கு மேல எழுதுறதுக்கு இது கிடையாது, இடம் கிடையாது. மோதத்துக்குள்ள மடிச்சு வைக்கிற அளவுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிற 10 காகிதத்தில் தான் எழுத முடியும். அதனால அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி மடிச்சு வைக்கிற காகிதத்தில் என்ன எழுத முடியும், அது வந்து அந்த மாதிரி முயற்சி இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அறிஞர்கள்லாம் அடுத்து என்ன செய்தி இது பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஞானி வராரு. அவர் வந்துட்டு, நான் உனக்கு செய்தி தரேன், ஆனா அந்த செய்திய இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல நீ என்ன செய்யறதுன்னே உனக்கு தெரியல, அடுத்து என்ன பண்றதுன்னு திகைச்சு போயிட்ட, என்ன பண்றங்கிற ஐடியாவே வரல அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்து பார்க்கணும், அது வரைக்கும் எடுத்து பார்க்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் நீங்க வச்சுக்கிட்டா அந்த செய்தியை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஞானியை கூட்டிட்டு வந்தது யாருன்னா பக்கத்துல ராஜாவோட விசுவாசமான விளக்க. சரி கொடுங்க, செய்தி கொடுங்க, என்ன எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலுடைய இதுவுமே என்னோட தெரியாத மட்டும்தான் அதை எடுத்து பார்க்கணுங்கிற கண்டிஷனோட அந்த செய்தியை அந்த ஞானி கொடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச காலம் ஆகுது. கொஞ்ச காலத்துல என்ன ஆகுதுன்னா, பக்கத்து நாட்டு அரசன் இந்த நாட்டை புடிச்சுக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்ப வந்து இந்த ராஜா வந்து யாருக்கு செய்தி கொடுத்தாரோ அந்த ராஜா நாட்டை விட்டு காட்டுக்குள்ள ஓடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கா. அப்படி நாடு போச்சு, பக்கத்துல யாரும் இல்லை, எதுவும் இல்லை, அடுத்து என்ன பண்றது தெரியல. அப்ப திடீர்னு அவருக்கு அந்த மோதத்தோட நினைவு எழுதுறாங்க. மோதத்தோட அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ எடுத்து படிங்க, அப்பதான் படிக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி வித்வான்களுக்கு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, எடுத்து படிச்சு பார்க்குறாரு. எடுத்து படிச்சு பார்த்தா அது வந்து இதுவும் கடந்து போகும். சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தைரியமா வச்சு சரி அடுத்து என்ன பண்ணணும்
உடனே பக்கத்துல இருக்க அவங்க வீடுகளை சேர்த்துட்டு பக்கத்து நாட்டு அரசு உதவி கேட்டு அப்புறம் வந்து அந்த உதவியை கொண்டு திருப்பி சண்டை போட்டு திருப்பி நாட்டை மீட்டு எடுத்து ஜெயிச்சு ராஜா திரும்பியும் சொந்த நாட்டுக்கே திரும்பி வராரு. அப்ப அந்த விசுவாசமான ஊழியனும் கூடவே வரும். அப்போ திருப்பியும் ஜெயிக்கிற நாடே விழாப்புறம் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ராஜாவே திரும்பி வந்தார், எப்படியோ ஜெயிச்சு திரும்பி. அப்போ வந்து இந்த விசுவாசமான வழக்காரன் வந்து தோக்கும்போது மட்டுமில்ல, ஜெயிக்கும் போது அந்த செய்தியை வந்து பார்க்கணும். குரு அவங்ககிட்ட சொல்ல நியாயம் சொல்ல இந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் இல்லை. இது உங்களோட செய்தி விசுவாசமான வழக்காரன் ராஜாவோட சாதனை சொன்னார். அப்ப அவர் திருப்பியும் எடுத்து இதுவும் கடந்து அப்போ ரொம்ப ஒரு நிதானம் கிடைக்கும். ஒரு நிதானம் கிடைக்கும் போது அவர் புகழ்றதை பற்றியோ இகழ்றதை பற்றியோ நாடு எல்லாமே இதுவும் கடந்து பார்க்கும்போது ஒரு நிதானமாகவே இருக்காரு. அப்போ ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை சொல்லிச்சுதான். நீங்க கஷ்டப்பட்டு நல்ல காலம் வரும். நல்ல காலம் இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்ப திருப்பி கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும். காசு இருக்காது, பணம் இருக்காது. எப்போதுமே பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை நாம தேர்றதை நிறுத்துறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி நிலை. நான் சொல்லிட்டேன், வளர்ந்த நிலை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கர்ப்ப காலத்துல இருந்த மாதிரி சும்மா சாப்பிட்டு தான் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்தால் சும்மா சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டு தான் நல்ல வசதியாக தான் இருக்கணும். மனசு கனவு காண மட்டும்தான் இருக்கு. அதனால நாம் வந்து அதை பண்ணக்கூடாது. ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கிறதுனால அதனால நாம் என்ன பண்ணணும், இதுவும் நடந்து போகும். பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். பிரச்சனைகளே இல்லாத நம்மளுக்கு போனதுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். நான் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருப்பேன். மற்றவங்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வேன் அப்படின்னா ட்ரை பண்ணுவேன். இப்போ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் நேரம் ஒதுக்க முடியுமோ அப்பெல்லாம் நேரம் இந்த பிரச்சனைகளை ஒரு வாரமா ஒதுக்கி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை வாழும். அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ பிரச்சனைக்கு சக்தி குறைஞ்சிட்டே வர பிரச்சனைகளுக்கு சக்தி இல்லாதனால கரைச்சி காணாம போகும். அதே மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தா கூட வேற வழி இல்லை, வந்துதான் ஆகணும். அதுக்கே வாழ்றத விட சுகமா வாழ்க்கை கிடைக்கிற நேரத்துக்கு சந்தோஷமா நடந்துட்டு கூடவே அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு போகும். ஏன்னா பிரச்சனை இல்லாம இருக்கணுங்கிற கிடைக்க வேண்டும்தான். பிரச்சனை இல்லாம இருக்க வேண்டியது, பிரச்சனை நம்மளை பாதிக்காம இருந்தா அந்த அளவுக்கு நாம சந்தோஷத்தை முக்கியம். ஸோ இந்த இதுவும் கடந்து போகும்போது இந்த அதிர்ஷ்ட சட்டம் பார்க்குறேன் மிக முக்கியமான செய்தின்னு நான் சொல்றேன். அடுத்த பாடு பார்க்கணும். 10ஆம் நம்பர் என்னுடைய 10ஆம் நம்பர் இருக்கிற 11ஆவது காலம் அதிர்ஷ்ட சட்டம் காலத்தை. அடுத்தது 12ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் என்னுடைய நீதிபதி காலம் ஜஸ்டிஸ். இந்த நீதிபதி கார்டு 11ஆம் நம்பர் கார்டு, 12வது கார்டு 11ஆம் நம்பர் கார்டு ஏன்னா 0 முன்னாடி வரும். இந்த நீதிபதி சட்டத்துக்கு வந்தா இதுவரை வாழ்க்கை செய்துள்ள தவறுகள், பாகுபாடுகள், பாவங்கள், முன்வினை பயன்கள் அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு நேர்வழியில் செல்லணும். இது வரைக்கும் நாம் எப்படி இருந்தாலும் அதெல்லாம்
பாவங்கள் முன்மணி பால்படும் செய்துள்ள தவறுகள் அதெல்லாம் விட்டுட்டு இனிமே நேர்வழியில் நடக்கணும். வழக்குகள், விவாகரத்து, ஒப்பந்த விஷயங்கள், அனைத்து சட்ட விவரங்களும் குறிக்கும். நீதிபதியா இருக்கிறதுனால இந்த சீட்டு கோர்ட்டு குறிக்குது, கேஸை குறிக்குது, வழக்குகளை குறிக்குது. வழக்குகள்ல முடியக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒப்பந்தம், நீதிமன்ற தீர்ப்பு, வழக்கு, விவாகரத்து, சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு எல்லா விதமான சட்ட விவகாரங்களும் குறிக்கும் சித்தச்சீட்டு. அதே மாதிரி கடுமையான வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்து அவங்களும் வாழ்க்கையோட நிலையாமை புரிஞ்சுக்கணும். இந்த கார்டு எடுக்கிறவரு கடுமையான வாழ்க்கை போராட்டம் சந்தித்து அதை வாழ்க்கையோட நிலையாமை புரிஞ்சுக்கணும். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, இடம்பொருள் செயல்படுவது போன்ற இது அவர்கிட்ட இருக்கும். தனித்தன்மை வாய்ந்த ஏதேனும் ஒரு குணாதிசயம், ஏதோ ஒரு குணாதிசயம் தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். தனிமை உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மை. இந்த கார்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தனிமை உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மை. இந்த கார்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தனிமை உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மை. இளம் வயசுல ரொம்ப போராட்டங்கள் சந்திச்சு உண்மை தேடுற நபராக இருப்பார். இந்த கார்டு எடுக்கிறவர் எப்படி இருப்பார்? அவர் இப்போ இன்னொருத்தரை பார்த்தாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு முடிவு உடனே எடுத்துடுவார். நடப்பு சூழ்நிலையை வச்சு எதிர்கால திட்டங்களை வளர்ப்பாரு. சூழ்நிலையை ஒருங்கிணைஞ்சு நடப்பாரு. மனசாட்சிப்படி நடந்தா நேர்மையான விளைவுகள் இருக்கும். எந்த சூழலும் ரெண்டுல நியாயம் தவிர்த்தார். இந்த சித்தச்சீட்டு நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நாம தான் பொறுப்புங்கிறத அறிவுறுத்துது. பண சம்பந்தமான ஒப்பந்தங்கள் செயல்கள் எல்லாமே நேர்மையா இருந்தால்தான் வளரும். பண சம்பந்தமான பிரச்சனை இந்த கார்டு வந்ததுன்னா இப்ப இருக்கிற பண சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமா தீர்க்கும். உடல் ஆரோக்கியம் சமநிலை வரும். உறவுகள், தொழில், கூட்டாளிகள், வெளி உலக பிரச்சனைகள் எல்லாமே நேர்மையான முறையில தீர்த்து வைக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேர்மையா நடந்துட்டா நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த சித்தச்சீட்டு குறிக்குது. வழக்குகள், உயிர்கள், ஒப்பந்தங்கள் சாதகம் தீர்ப்பு வரும். இந்த சித்தச்சீட்டு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? நீதி, நேர்மை, உண்மை, காரணங்கள், விளைவு, கர்மவினை, சமநிலை, சட்டம். திருப்பி சொல்றேன். 11ஆம் நம்பர் உடைய 12ஆம் நம்பர் கார்டான ஜஸ்டிஸ் கார்டு வந்து என்னென்ன பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட் இருக்கு, எது குறிக்கிறது? நீதி, நேர்மை, உண்மை, காரணங்கள், விளைவு, கர்மவினை, சமநிலை, சட்டம். இந்த விஷயங்களை குறிக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, நேர்மையா நீங்க ஏன் நடந்துக்கணும்? ஏன் நான் நேர்மையா நடந்துக்கணும்? எல்லாரும் நல்லா இது பண்றான், நல்லா இருக்கான், ஏமாத்தணும் நல்லா இருக்கான், வல்லவனா இருந்தா போதும், மாட்டிக்காம இருந்தா போதும். தப்பு செய்யாம இருக்க வேண்டியது, தப்பு செஞ்சு மாட்டிக்காம இருந்தா போதும் கான்செப்ட் கிட்டத்தட்ட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும்னா நீங்க நிம்மதியா இருக்கணும்னா நீங்க அதனால நேர்மையா இருக்கிறதுக்காக நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக அது நேர்மையா இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமே நேர்மையா இருக்க வேண்டிய நேரம், கட்டாயமா நேர்மையா குறிக்கிறதுக்காக பார்க்கிறேன். இனி அடுத்த கால பார்க்கலாம். அடுத்த கார்டு 12ஆம் நம்பருடைய 13ஆம் நம்பர் கார்டு தொங்கவிடப்பட்டவர், த ஹேங்கடு மேன். இது என்ன குறிக்குது? தலைகீழாக தொங்கவிடப்பட்டவர் அப்படிங்கிற இந்த சித்தச்சீட்டு தியாகிகளை குறிக்குது. அடுத்தவங்களுக்காக தன்னை விட்டு கொடுத்து வாழ்றவங்க. இந்த சித்தச்சீட்டு நெகட்டிவா தோணினாலும் இது பாசிட்டிவான சித்தச்சீட்டு தான். மற்றவர்களுடைய பொறுப்புகளை பிரச்சனை தான் ஏற்றுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கிறவங்க யாரோ அவங்களே இந்த சித்து குறிக்குது.
மற்றவங்களோட பொறுப்புகளை பிரச்சனை தான் ஏற்றுக்கிட்டு அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தீர்த்து வைக்கவங்க யாரோ அவங்கள சித்து சித்து. அதே மாதிரி இந்த சித்தரித்து யாருக்கு வருதோ அவங்க வந்து கௌரவமா வாழ விரும்புறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எதிலும் தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க. ஷார்ட்டா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அடுத்து என்னன்னு பார்த்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. தன்னோட பேச்சு திறமையாலும் அறிவாலும் பேச்சாலும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பார். இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதிக பாதிப்பு இல்லாம புதிய விதிமுறைகளை வச்சு செயல்படுத்துவாங்க. இந்த சித்தச்சீட்டு தாமதத்தை குறிக்கும். தாமதத்தை குறிச்சாலும் எதிர்காலத்துல வெற்றி அடைகிறதையும் குறிக்கும். இந்த சித்தச்சீட்டு தாமதத்தையும் எதிர்கால வெற்றியையும் குறிக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒவ்வொன்றா கண்டிப்பா தீரும். முற்றிலும் வேறுபட்ட கோணத்துல உலக இவங்க பார்க்குறாங்க. சித்தச்சீட்டு யாருக்கு வந்திருக்கோ அவங்க இந்த உலகத்தை முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் பார்க்குறாங்க. அதனால கூட்டு தொழில் பண்ணாம தனியார் தொழில் பண்றது, பண முதலீடுகள், பண சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தனியா இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில ஈஸியா மற்றவங்க இவங்களை ஏமாத்திட முடியும். தொழில் பொறுத்த வரைக்கும் பண முதலீடு, பணத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும், முதலீடை பொறுத்த வரைக்கும் தனியா இருப்பதே நல்லது. பணம் சம்பந்தமா நிலையா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வேணும்னா மட்டும்தான் அடுத்தவங்க உதவியை நாடுவாங்க. இந்த கார்டு வேற என்னென்ன குறிக்குது அப்படின்னா, புதிய தொழில் தொடங்குதல், வேலை வாய்ப்பு, லாபம் தரும் செயல்கள், பொருளாதார அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது குறிக்கும். சீக்கிரமே புதிய தொழில் தொடங்குற வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு வேலை தேடிட்டீங்கன்னா வேலை கிடைக்கும். லாபம் தரும் செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், சீக்கிரமே கிடைக்கும். இப்போது இருக்கிற நிலைமை தற்காலிகமான நிலைமை தான். இப்போ எடுத்துள்ள முடிவுல கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைக்கும். இந்த கார்டு யாருக்கு வருதோ அவங்க வாக்கு பலிக்கும். இவங்களுக்கு இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். ஜோசியம், குறிச்சொல்லுதல் பெருசா நன்மை பண்ணும். தற்காலிகமான தடைகளின் தாமதம் ஆனா எதிர்கால வெற்றிகளையும் குறிக்கும். அதனால உங்க தடைகளும் தாமதம் தற்காலிகமானதுதான். அதனால ஒரு தடவை ரீபிளான் பண்ணி மறுமதிப்பு உங்க திட்டங்களையும் செயல்களையும் மறுமதிப்பீடு செஞ்சு கரெக்டா ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டீங்க. எதிர்காலத்துல கொஞ்சம் தாமதமானாலும் எதிர்காலத்துல வெற்றி நிச்சயம். இது ஆன்மீக சித்தச்சீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சித்தச்சீட்டு யாருக்கு வருதோ அவங்க ஆன்மீகத்துல உன்னதமான நிலை அடைவாங்க. உடல் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்கும். தோல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கும். உடம்பு சூடா இருக்கும். இவங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கன்னா அது சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப இந்த தொங்க விடப்பட்ட வந்த ஹேங்கடு மேன்கிற இந்த கார்டு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? சுய தியாகம், பிறருக்காக பலியிடப்படல், சரணடைதல், மன உரிமை, கீழ்ப்பிடிதல், உள்மன அழகு, தற்காலிக தாமதம். திருப்பி சொல்றேன். 12ஆம் நம்பர் உடைய இந்த 13வது கார்டு என்னென்ன குறிக்குது அப்படின்னா, இந்த ஹேங்கடு மேன்கிற தொங்க விடப்பட்டு வந்துகிற இந்த கார்டு என்னென்ன குறிக்குதுன்னா, சுய தியாகம், பிறருக்காக பலியிடப்படல், சரணடைதல், மன உரிமை, ஈழ்ப்பிடிதல், உள்மன அழகு, தற்காலிக தாமதம். இந்த விஷயங்களை குறிக்குது. அடுத்தது நாம பார்க்க போறது 13ஆம் நம்பர் கார்டு டெத். 13ஆம் நம்பர் கார்டு 14வது கார்டு டெத், மரண தேவன். என்னன்னா இந்த கார்டு முக்கியமா நெகட்டிவ் கார்டு போகணும் எல்லாரும் நினைப்பாங்க. கிடையாது. இந்த கார்டு நீங்க நினைக்கிறதோ அவ்வளவு நெகட்டிவ். என்ன
டெத்துங்கிறது என்னன்னா பழசு போய் புதுசு வர்றது தான் முக்கியமான மாற்றங்கள். 10வது கார்டில் சொன்ன மாதிரி வாழ்க்கை சுழற்சியை குறிக்கிறதாங்க. வாழ்க்கை சுழற்சியில புதிய விஷயங்கள் நுழைய போகுதுங்கிறத இந்த கார்டு. புதிய விஷயங்கள் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கணும்னு இல்லை. ஆனா நீங்க பழைய விஷயங்கள் கூட கஷ்டம் விடுறதுக்கு ரெடியா இல்லைன்னா இந்த கார்டு நெகட்டிவா தோணக்கூடும். நான் இந்த கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ஏன்னா பழைய கடிதல்ங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதனால என்னென்ன பாயிண்ட்டுங்கிறது பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கணும். இந்த வானகன் சித்திரச்சிட்டு பழையன கழிந்து புதியன புகுதலை குறிக்குது. ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்குங்கிறதையும் குறிக்குது. ஒரு புதிய மாறுதல் வரப்போகுதுங்கிறதையும் குறிக்குது. வீடு மாறுதல், தொழில் மாற்றம், துக்கமா இருந்ததுன்னா துக்கம் மறைஞ்சு மகிழ்ச்சியாக போகுது, இதெல்லாம் குறிக்குது. இந்த மாற்றங்கள் 15 நாள்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள நடக்கும். அந்த அந்த மாற்றங்கள் நடக்கிற வரைக்கும் இப்பத்தைய நேரத்தை நீங்க இறை வழிபாட்டிலும் நம்பிக்கையும் கடக்க வேண்டும். புதிய வாழ்க்கை, மறுபிறவி, புதிய திருமண உறவு, புதிய புரட்சிகர முடிவுகள் எடுத்தல், புதிய வாய்ப்புகள் அமைதல், சில நேரங்கள் எதிர்பாரா மாற்றங்கள், இதெல்லாம் வந்து இந்த சித்தச்சீட்டு குறிக்கும். இந்த சித்தச்சீட்டு நிகழ்காலத்தில் சாதகம் இப்போ சாதகமான நிலைமையை குறிப்பிச்சு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எதிர்காலத்துல புது விஷயங்கள் நடக்கும்போது அதனால பயப்பட வேண்டியதில்லை. இப்பத்தைய சூழ்நிலைக்கு நாம் இது வரைக்கும் செஞ்சு சேர்றது தான் காரணம். அடுத்து வரும் மாற்றத்துல நாமளும் மாறினா ஈஸியா வெற்றி பெற்றுடலாம். ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கிராஸ் குறுக்க போகணும், குறுக்கு வழியில வெற்றி அடையலாம்னு நினைச்சா அது ஆபத்து இருந்துடும். இந்த காடு வர்றவங்க அளவு கடந்த துணிவோட எந்த சவாலையும் சந்திப்பாங்க. நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்கள் போடுவாங்க. சரியான காரணம் இல்லாம உலகத்தில் கேட்பாங்க. முறையற்ற அன்பு கள்ளக்காதலுக்கு திசை வச்சுட்டு தனிமையிலதான் செயல்படுவாங்க. உறவுகள் நண்பர்கள் உதவி மாட்டாங்க. உறவினர்களும் அனுசரித்து மனதும் கொடுத்து செலுத்து. இவங்களால அப்படி செல்றது யூஸ்வலா முடியாது. பட் அப்படி வளைஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெண்களால் தொல்லை உண்டு. உறவில் ஏற்படும் பிரச்சனைக்கு தன்னிச்சையான விளைவுகள் தனியா எடுக்கு. உறவில் ஏற்படும் பிரச்சனைக்கு தனியா இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது விரோதமானதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவம் வாய்ந்த ஆளுகள் பெரியவங்களோட யோசனை மேன்மை தரும். வேலையில் அல்லது வருமானத்தில் ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும். வந்தவரை லாபம்னு விட்டுருந்தோம். பணப்பிரச்சனைக்கு சில தியாகங்களை செஞ்சே ஆகணும். தற்சமயம் பங்குவத்தமும் முதலீடுகளோ வேண்டாம். இந்த கார்டு வர இந்த சமயத்துல பங்குவத்தமும் முதலீடுகளோ வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு முதலீடு குறித்து யோசிச்சுக்கலாம். மன அழுத்தத்தால் நோய்களை தாக்க அதிக வாய்ப்பு உள்ளது. போதுமான ஓய்வின்றி தான் உடல் பிரச்சனை ஏற்படுவது. போதுமான ஓய்வு எந்த உடல் பிரச்சனையும் தீர்க்கும். மது அல்லது மற்றும் தீய பழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத முக்கிய மாறுதல் வாழ்வில் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அது வந்து ஆன்மீக ஆற்றலால் நிறைஞ்ச ரொம்ப பாசிட்டிவான மாறுதல் ஆகும். ஸோ வர்ற மாறுதலை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்களும் கூட சேர்ந்து மாறிட்டீங்க. அதை போல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்காது. அதனால இந்த கார்டு ரொம்ப பாசிட்டிவான கார்டா. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும். பண விஷயத்துல சில தியாகங்களை செஞ்சே ஆகணும். உறவு சிக்கலுக்கு தனியா முடிவெடுக்க வேண்டாம். பெரியவங்களோட யோசனை கேட்டு முடிவெடுங்க. தவிர இப்போ இந்த கார்டு குறித்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எது என்னன்னா 13ஆம் நம்பர் கார்டு ஆகுங்க, 14வது கார்டு ஆகி டெத்துங்கிற இந்த கார்டுடைய புதிய துவக்கம், மாற்றம், பயங்கள், எழுச்சி, மன அழுத்தம் குறைதல், ஓய்வு தேவைப்படுது. திருப்பவும் சொல்றேன். முடிவு, புதிய துவக்கம், மாற்றம், பயங்கள், எழுச்சி,
மன அழுத்தம் குறைதல், ஓய்வு தேவைப்படும். இதெல்லாம் தான் இந்த மங்கன் கார்டுடைய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து 14ஆம் நம்பர் கார்டு, 15வது கார்டு. 14ஆம் நம்பர் கார்டு, 15வது கார்டு. சமநிலை. இந்த சமநிலை சீட்டு நம்ம வாழ்க்கையில சமநிலை, பொறுமை, நிதானம், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும் குறிக்குது. இது 2 கட்டா காலம். 2 எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாத நிலைமையில இருக்கு. அதனால நடுநிலையான அணுகுமுறைகளை சமாளிக்கணும். ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிலைமை ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு மாதிரி இருக்கு. எந்த ஒரு செயலும் மேல தெரிய தோற்றத்தை மட்டும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. பிரச்சனை நிதானமா யோசிச்சு நிதானமா கையாண்டு தீர்க்கணும். இனிமே இந்த கார்டு வந்துருச்சு இல்லையா, இனிமே எதிர்ப்புகள் இனிமே குறைஞ்சு சாதகமான சமநிலையாக மாறும். இந்த சித்தி யாருக்கு வருதோ அவங்களுக்கு அடுத்தவங்களோட உதவி கிடைச்சிட்டே இருக்கும். பொருள் சார்ந்த அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒற்றுமை, சகிப்புத்தன்மையோடு இருத்தல், நல்லெண்ணம், ஆரோக்கியம், குணமடைதல், பாதுகாப்பு, இந்த விஷயங்களை இந்த சித்தி குறிக்கிறது. என்னென்ன விஷயங்கள்? ஒற்றுமை, சகிப்புத்தன்மையோடு இருத்தல், நல்லெண்ணம், ஆரோக்கியம், குணமடைதல், பாதுகாப்பு, இந்த விஷயங்களை இந்த சித்தி. இந்த சித்திட்டு வர்றவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்குவாங்க, இல்லைன்னா தன்னை மாற்றிக்குவாங்க. எல்லா பிரச்சனையும் அமைதியாக கையாண்டு சமாளிக்கிறவங்க. திரவம், ரசாயனம் சமமான தொழில்கள் லாபம் தரும். இப்போ மனமான சூழ்நிலை நிலவினாலும் ரொம்ப சீக்கிரமே சமநிலையா மாற்றம் உண்டாகும். தெய்வ அருள் உண்டு. இந்த சித்திச்சோட முக்கிய பலன் என்னன்னா பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருங்க, மகிழ்ச்சியோட பலன் கிடைச்சே தீரும். அந்த மாதிரி பொறுமையா இருக்கிற காத்திருக்க வீணடிக்காம ஏதாவது கத்துக்குங்க, ஏதாவது கிளாஸ் போங்க, இல்லை ஏதாவது பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, புது விஷயத்தை கத்துக்குங்க. அது மாதிரி கத்துக்கிறதோ இல்லை பிடிச்ச விஷயம் செய்யறதோ ஆக்கப்பூர்வமான வழியில் செலவழிக்கணும். எதுவுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு லாபகரமாகவே இருக்குங்கிறது இந்த சித்தி. சவால்களை மாற்றங்கள் இருக்கிறதுக்கு நாம் நிதானமா இருக்கணும். நம்ம மையம் கொண்டு விழிப்புணர்வு மையம் நிதானமா இருக்கும். இந்த சமநிலை சித்தி குறிப்பிடுற மிக முக்கியமான விஷயம் சமநிலை, மிதமான போக்கு, சகிப்புத்தன்மை, சிகிச்சை, திரவத்தன்மை, ஒருங்கிணை. சமநிலை, மிதமான போக்கு, சகிப்புத்தன்மை, சிகிச்சை, திரவத்தன்மை, ஒருங்கிணை. ஸோ அடுத்த கார்டு டெவில் பெசாப்பா. இதுவுமே நெகட்டிவான கார்டு கிடையாது. ஸோ நாம் எப்படி இருக்குங்கிறத அது காட்டு வரைக்கும் நெகட்டிவான நம்மளது பாசிட்டிவ், நம்ம கிட்ட நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அதனால அது அப்படி தெரியாது. நாம நெகட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் கார்டு வரும், பாசிட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவ் கார்டு வரும். ஆனால் நாம நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை. நாம அதுல இருக்கிற உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அது நாம பர்மனண்டா அப்படி கிடையாது. இந்த சித்திர சீட்டு சாத்தான்ங்கிற டெவில்ங்கிற 15ஆம் நம்பர் கார்டுடைய 14ஆவது சித்திர சீட்டு நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போராட்டத்தை குறித்து. நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போராட்டத்தை குறித்து. அடுத்தவங்க கட்டுப்பாட்டை தந்திரத்தை அடுத்தவங்க தந்திரம் பண்ணி உங்களை கட்டுப்பாட்டை இழக்க வச்சு வெளிநபர் வந்து அவங்க சொல்றதுனால அவங்க சொல்றதை நம்பி நீங்க மற்றவங்களை பத்தி நெகட்டிவா நினைக்க போறீங்க. மற்றவங்களை பத்தி தப்பா உங்ககிட்ட சொல்லி அதன் மூலம் தன் காட்சி சாதிக்க யாரோ ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த மற்றவங்க யாரை பத்தி வெளியாளுங்க நெகட்டிவா சொல்லி
தனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதித்து உங்களை வச்சு சாதிச்சுட்டு போறாங்க. ஜாக்கிரதை. உங்களை சுற்றி நம்பிக்கை இல்லாதவங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கும் போல நம்பிக்கையானவ யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அது பொய்யான பட்டம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா இப்போ தடைகளும் சிக்கலும் இருக்குன்னு தெரியுது. எதிர்பார்த்தவ கிடைக்கிற நேரம் இல்லை. ரொம்ப அடுத்தவங்களுக்காக உழைக்க வேண்டியது. இந்த சித்தீதி யாருக்கு வந்து அவங்க சொந்தமா யோசிக்காம ஒரு கெட்டவரோட யோசனைப்பட்டு நடக்கிறார். அதனாலதான் கெட்ட விஷயம். யார் சொல் பேச்சு நீங்க கேட்டு நடக்கிறீங்களோ அவங்க கெட்டவங்களா இருக்காங்க. அதனாலதான் இப்படி நடக்குது. இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்குது. நீங்க சொந்த விஷயம் யோசிச்சீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு பண முதலீடு செஞ்சீங்கன்னா அது மோசமான தூக்குநிலையில ஏற்படும். உங்களுக்கு இந்த சித்தச்சீட்டு யாருக்கு வந்துட்டு அவங்களுக்கு பொருள் பணம் சார்ந்த பேராசை உள்ளது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சித்தச்சீட்டு எச்சரிக்கை பண்ணுங்க. தற்போது ஒரு ரோச்சங்களில் சிக்கி இருக்கீங்க. அது அன்பா இருக்கலாம், காதலா இருக்கும். அன்பா காதலா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சிக்கிக்குவீங்க. நீங்க பண்ற கடின உழைப்பு மற்றவங்களுக்கே லாபம் தரும். வாழ்க்கையில விரக்தி, அவநம்பிக்கை உருவாகி இருக்கு. அதனால அவர் தன்னுடைய சூழ்நிலையை பழக்க வழக்கங்களை உடனே மாத்திக்கணும். வெளி வாழ்க்கையில் ஜாஸ்தி லைக்கிங் இருக்கு, அதிக விருப்பம் கொண்டது. பெரிய வீடு, கார் அப்படின்னு கடன் வாங்கியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறார். அதனால அவதியும் படுறாரு. பணத்தை மட்டுமே தன்னிடம் உள்ள பணத்தை மட்டுமே பலமா கருதுறார். உறவு நிலையில ஆரோக்கியமான நிலைமை இல்லை. ஏமாற்றம், காதல், துரோகம் பண்ற நட்பு, அதீத காமம், நம்பிக்கையான ஆளை விட்டு வேறொருத்தரோட தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுட்டி காட்டுது. ஒப்பந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த சித்தச்சீட்டு பெரிய ஆபத்து வரப்போறத குறிக்குது. மது, புகைப்பழக்கம் அப்படிங்கிற போன்ற தீய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக தியானம் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் இதுங்கிறது இந்த சித்தச்சீட்டு குறிக்குது. இந்த சித்தச்சீட்டுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா வழிகேடா ஆக்கப்படுதல், போதை, பாலியல் வன்முறை, பொருள் சேர்க்கையில் ஆர்வம், எதிர்மறை ஆற்றல், சுயநலம். திருப்பியும் சாத்தான்கிற இந்த 15வது நம்பருடைய 14வது முக்கியமான விஷயங்கள் எதுன்னா வழிகேடா ஆக்கப்படுதல், போதை, பாலியல் வன்முறை, பொருள் சேர்க்கையில் ஆர்வம், எதிர்மறை ஆற்றல், சுயநலம். அப்படிங்கிறதுதான் இந்த சாத்தான் 15வது முக்கியமான விஷயம். அடுத்து 16வது நபருடைய கார்டு, 17வது கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இடிந்த கோபுரம். இடிந்த கோபுரத்தை இடிந்த கோபுரம் டவர். இது 16ஆம் நம்பர் கார்டு, ஆனா 17வது கார்டு. இந்த இடிந்த கோபுரம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு இடிந்த கோபுரம் சித்தச்சீட்டு வந்தால் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தில் திடீர் வீழ்ச்சி அடைவதையும் குறிக்கிறது. பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார். கண்மூடித்தனமா எதையும் செய்பவர், தெய்வ சக்திகளை தவறான வழிகளில் பிரயோகிப்பவர், ஒரு அதிர்ச்சி நிகழ்வு அல்லது செய்தி அழிவல் எதிர்பார ஆபத்தை இந்த சித்தச்சீட்டு உணர்த்துகிறது. தன் இஷ்டப்படி சூழ்நிலை கட்டுப்படுத்த நினைப்பார். தவறான மனக்கோட்டையை கட்டி பின் எண்ணியது நடக்காமல் ஏமாற்றம் இந்த விஷயங்களை கெட்ட பெயர் அல்லது பிறரின் தேவையற்ற விரோதம் ஏற்படும்.
காலம் இதிலிருந்து காட்டுக்குள்ள உடல் மனம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிதிநிலை திடீர் மோசமடைதல், முதலில் நஷ்டம் உண்டாதல், கூட்டுத்தொழில் ஏமாற்றம், உடன்படிவுகளால் பிரச்சனை, வருவாய் இழப்பு போன்றவை ஏற்படும். வேலை இழப்போ தொழில் நஷ்டமடைதலோ ஏற்படும். ஒரு புதிய நபர் திடீரென்று நம் வாழ்வில் நுழைந்து கலகம் விளைவிப்பார். உறவுகள் நண்பர்கள் உறவு பாதிக்கும். அதனால் உறவு சேர்ந்து விடுபட்டு ஞான மீது பாதியில் செல்வார்கள். உலக நிகழ்வுகள் சம்பந்தமான கணிப்புகளில் பெரிய எழுச்சிகள், அவசர நிலை பிரகடனம், நெருக்கடிகள், பேரழிவுகள், குண்டுவெடிப்புகள் போன்ற அபாயங்களை இந்த சித்தச்சீட்டு அறிவிக்கிறது. இந்த சித்தச்சீட்டு வருவோர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திடீரென ஒரு மாற்றத்தால் குழப்பமடைவார்கள். இவர்கள் புதிய வாழ்க்கை முறையை பழக வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போதைய சூழலில் நேர்மை மற்றும் நடந்து கொள்ள வேண்டும். இது ஆன்மீக வளர்ச்சிக்கான நேரம். இதுவரை கற்றுக்கொண்டால் இந்த ஒரு நல்ல தொடக்கம் அமையும் போது இதெல்லாம் தான் இந்த 16 நபருடைய இடிந்த கோபுரம் இந்த தவறு நிலையத்தை குறிக்குது. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 10வது சித்தச்சீட்டு அதிர்ஷ்டத்துக்கு கதை சொன்னேன். இப்போ 11, 12 நீதி விதிக்கவனுக்கோ அல்லது தொங்க விடப்பட்டவனுக்கோ அல்லது 13ஆம் நம்பர் கார்டான 14ஆம் நம்பர் கார்டான சமநிலைக்கோ அல்லது 13ஆம் நம்பர் கார்டான டெத்துக்கோ 15வது கார்டான இந்த சாத்தானுக்கோ டெபிலுக்கோ 14ஆம் நம்பர் நிர்ணயிக்கோ நான் கதை சொல்லலை, தெரிஞ்சுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு கதை சொல்லிட்டு போயிருந்தேன். ரெண்டாவது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க. கஷ்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட காலம், மற்றவங்க ஏமாற்றுவாங்க, வந்து ஜாக்கிரதை எல்லாமே ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி இவங்க நேர்மையாக இருந்தாங்க, எந்த தப்பு பண்ணலன்னா இந்த கார்டு எதுவுமே எதுவும் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெளிவு எந்த குழப்பமும் கிடையாது. தெளிவை தக்க வச்சுக்கிறது தான் இந்த விஷயம். அந்த தெளிவை தக்க வச்சுக்கிறது கேஷ் ஆகிடும். இந்த கஷ்ட காலங்களில் இது நடந்து போகணும்னு நீங்கள் அப்படியே போக வேண்டியதான். கஷ்டத்தை முன்படுறதுக்கு நாம் கஷ்டப்படுறது இருக்குன்னா கஷ்டத்தை செய்யறதுக்கோ செயலுக்கோ நம்ம கஷ்டப்படுறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் காரியம் எச்சா செய்யணும், இல்லை ஒரு இடத்துக்கு எச்சா போகணும், அவ்வளோதான். அலைச்சல் தானே வரும். இல்லை பணம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவும், அவ்வளோதானே வழி, வேறு எதுவும் மாறாது. ஆனால் நாம் கஷ்டப்பட ரெடியாக இல்லைங்கிற கஷ்டம் தான் இந்த நிலையை ஏற்றுக்க நான் ரெடியாக இல்லை சொல்லி இந்த எல்லா காலத்துமே ஏற்றுக்கொள்வது தான் முக்கியமான ஒரு விஷயம். அக்செப்டன்ஸ் தான். அந்த மாதிரி அக்செப்டன்ஸுக்கு ஒரு ஞானி இருந்தார். அவர் வந்து குடிசையில் இருந்தார். அப்போ வந்து என்னாச்சுன்னா அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை ராஜா கூட ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து ராஜாவே கேட்குறாரு, இதோட ஜாஸ்தி விலை கொடுத்து யார் வாங்க போகிறோம், காசு வர வேண்டிய காலத்தில் காசு போட்டு நீ இப்படி கணக்காம நான் விற்கல, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அதை பற்றி எதுக்கு நீ காசு ஒரு ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, சுகர் காணாமல் போயிடும். அப்போ எல்லாரும் வந்து திருப்பி சொல்கிறாங்க, இந்த ராஜா கேட்டப்பே கொடுத்துருக்கலாம், இப்போ உங்ககிட்ட 9 இல்லையா, அப்போ காசாவது வந்திருக்கும், இப்போ அதுவும் இல்லை, அது எங்கே போச்சோ தெரில. அதுக்கு அவர் சொன்னார், சரி இப்போ குதிரை இல்லை, அவ்வளோதான் உண்மையை வழி, அது நல்லதா கேட்டதா, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், இப்படி கருத்து எதுக்கு அவசரப்பட்டு வைக்கிறீங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருந்தீங்க, அது நல்லதா கேட்டதாங்கிற முடிவு பிடிச்சி முன்னாடி பொறுமையா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ அந்த போன குதிரை என்ன பண்ணும், ஒரு குதிரை கூட்டத்தில் சேர்ந்து அந்த குதிரை கூட்டத்தையே கூட்டிட்டு வரும். அப்போ எல்லாரும் வந்து வா, உனக்கு கையில் காசே இல்லாமல்
தானே இத்தனை குதிரைகள் வந்து சேர்ந்துருக்கு, இந்த குதிரை போனதுனால போச்சு, போய் இத்தனை குதிரை ஃப்ரீயா இலவசமா கூப்பிட்டு வந்துருச்சு. அப்போ ஆயத்துல இத்தனை குதிரைகள் அவனுக்கு காசு செலவெல்லாம் கிடைச்சி பாக்கி ஏன் திருப்பி இத்தனை புது குதிரைகள் வந்திருக்குங்கிறதோட ஆக்சுவல் விஷயம் முடிஞ்சு நடைமுறை வாழ்க்கை நடக்குது. இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறதோட முடிஞ்சது. இதை பத்தி எதுக்கு கருத்து அவசரப்பட்டு கருத்து வைக்கிறீங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது, அஹ் அப்போ வந்து அவருடைய பையன், அந்த ஞானியுடைய பையன் அந்த குதிரை மேல ஏறணும்னு ஆசைப்பட்டு புது குதிரை மேல ஏறி குதிரையில இருந்து விழுந்து கால் உடைச்சுட்டாரு. உடனே எல்லாரும் வந்து நீ சொன்ன மாதிரிதான் இது நல்லது இல்லை, இவன் பாரு இப்ப பாரு கால் உடைச்சுக்கிட்டாங்க, புது குதிரை வரல, உன் பழைய குதிரையா இருந்ததுன்னா குதிரை ஏற்ற இவனுக்கு மாட்டான், குதிரையும் கீழே தள்ளியிருக்காது, இவனுக்கு கால் உடைஞ்சிருக்காரு, கால் உடைஞ்சது கெடுதல் தானே. எது கெடுதல்னால எது நல்லது எது முடிவு பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? என் பையனுக்கு குதிரையில இருந்து புது குதிரையில இருந்து வந்து கால் உடைஞ்சிருக்கு, அது நல்லதா கெட்டதான்னு எதுக்கு அவசரப்பட்டு பொறுமையா இருங்க அப்படின்னு திருப்பி அமைச்சிருக்கிறார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு எது அந்த நாட்டுடைய எதிர் நாட்டோட அந்த நாட்டுக்கு போர் வரும். அப்போ வந்து இளைஞர்கள் பூரா மாதிரி நாட்டோட படைக்கு கூப்பிடுறாங்க. படைக்கு ஆள் பத்தல, போர் வீரர்கள் பத்தல. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் பூரா பேர் போறாங்க. இப்ப இவனுக்கு கால் உடைஞ்சிருக்கிறதுனால ஞானுடைய பையனுக்கு கால் உடைஞ்சிருக்கிறதுனால அதை அவனை மட்டும் விட்டு போயிடுறாங்க. அப்ப எல்லாரும் வந்து நீ சொன்னது கரெக்டு தான், ஏன்னா இந்த பையன் இல்லாம எதிர் நாட்டு ரொம்ப பலமான நாடு, ஸோ நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, நம்ம இப்படி தோத்து போனா என் பசங்களாம் தெரிஞ்சே செய்யணும், இறந்து போகிறாங்க. ஆனா அவங்க பையன் கடைசி வரைக்கும் அதனால அப்படி கால் உடைஞ்சது நல்லதாகிறதுனா இப்போ நல்லா வர முடியும். ஸோ இப்படித்தான் நல்லது கெட்டது நல்லதுன்னு நம்ம பார்வையில தான் இருக்கு. அதனால நல்லது கெட்டதுங்கிறது எந்த முடிவையும் எடுக்காம என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி பண்ணி இந்த காடுகள் வர்ற காலங்களுக்கு வந்தா கூட இந்த காடுகள் எல்லாம் வாழ்க்கை ஈஸியா சமாளிச்சுப்போம். நீங்க இது அது நல்லதா கெட்டதாலும் முடிவெடுத்தாதான் அதை பத்தின ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும், அதை பத்தின கவலைகள் உங்களுக்கு வரும். ஸோ எந்த விஷயமும் கவலைப்பட்டு தீர போகிறது. அதனால அந்த முடிவு எடுக்கிறது நல்லதா கெட்டதான முடிவு எடுக்கிறதுனால எந்த விஷயமும் மாறப்போகுது. நல்லதா கெட்டதா நீங்க ஏதாவது செய்ய வேண்டியதுன்னா செய்யுங்க, நடைமுறை வாழ்க்கையோட டச் அவுட்ருங்க. ப்ராக்டிக்கலா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் மட்டுமே வாழுங்க. நீங்க வந்து அது நல்லதா கெட்டதா முடிவு எடுத்து அது அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா, ஏன்னா எல்லா மனுஷத்துலயும் நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான். எதுக்கு வாய்ப்பு கிடைக்கோ யார்கிட்ட வாய்ப்பு கிடைக்கோ நல்லவங்க வரான், யார்கிட்ட வாய்ப்பு கிடைக்கோ கெட்டவங்க வரான், அவ்வளவுதானே ஒழிய யார்கிட்ட யாரும் இல்லை. உங்களுக்கு ஒரு ரூபா எந்த பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும்னா அவங்களுக்கு வேண்டாம் கசக்கு ஆசை இல்லாமல் இருக்காங்க, நம்ம ஆசையை தோன்றும், அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால இந்த முடிவுகளும் இல்லாம பார்க்கணும் இந்த மாதிரி காலத்துல. கதை நாளைக்கு காடு ஒரு கதை போதும், அதனாலதான் சொன்னேன். இந்த கதை மட்டும் போதும். இந்த கதையை நீங்க கிட்டத்தட்ட 11வது ஜஸ்டிஸ்ல வந்து தொகைவிடப்பட்டது. சாத்தான் இருந்த முறை நீங்க இந்த ஒரு கதையை வச்சு என்ன வருதோ பிராக்டிக்கலா வாழுங்க. இதுவும் கடந்து போகணும் ஆட்டோமேட்டிக்கா, அது கிளாஸ் ஆகி நல்ல காலம் கண்டிப்பா வரும். ஒரு பழமொழி விட்டு 30 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியுதாங்க. ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு என்னென்ன கார்டு பார்த்துருக்கோம்னா 10ஆம் நம்பர் கார்டான அதிர்ஷ்ட சக்கரம்,
அப்புறம் 11ஆம் நம்பர் கார்டான ஜஸ்டிஸ் நீதிபதி, 12ஆம் நம்பர் கார்டான தங்கடுமேன் தொண்டோடப்பட்டவன், 13ஆம் நம்பர் கார்டான டெத்து மரண வேதனை, 14ஆம் நம்பர் கார்டான சமநிலை, 15ஆம் நம்பர் கார்டான சாத்தான் டெவிலு, 10ஆம் நம்பர் கார்டான இடிந்த கோபுரம் கெட்டவர். ஸோ இன்னைக்கு நாம் 7 கார்டு பார்த்தோம். ஏன் 7 கார்டு பார்த்துருக்கோம்னா, நேற்றுக்கு 5 கார்டு பார்த்தோம், மொத்தம் 10 கார்டு, மிச்சம் 12 கார்டு இருந்தது. இன்னைக்கு 7 கார்டு பார்த்ததுன்னா நாளைக்கு 5 கார்டு பார்த்தோம், 22 கார்டு பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த 7 கார்டுமே ஏன் சேர்ந்து பார்த்தோம்னா, 10ஆம் நம்பர் கார்டு ஒன்று தான் ரொம்ப பாசிட்டிவான கார்டு. அதுக்கப்புறம் வழக்குகள் 11ஆவது கார்டு கொஞ்சம் நெகட்டிவான கார்டு, 12ஆவது கார்டு கொஞ்சம் தியாகம் அது, 13ஆம் நம்பர் கார்டு மரணத்தை பற்றி, 14ஆம் நம்பர் கார்டு திருப்பி சமநிலை பற்றி, 15ஆவது கார்டு டெவிலை பற்றி, 16ஆவது கார்டு இது போகும். ஸோ நெகட்டிவான கார்டுகள் எல்லாம் சேர்த்து பார்த்துடலாம். பார்த்துக்கணும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 7 கார்டு பார்த்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 7 கார்டு பார்த்து இது எல்லாமே நெகட்டிவாக காட்ட ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்து முடிச்சோம். நாளையிலிருந்து 17ஆவது நட்சத்திர கார்டு பாசிட்டிவ் கார்டு தான். 17, 18, 19, 17, 18, 19, 5 கார்டு. ஸோ நாம் இன்னைக்கு பார்த்ததோட நேற்று முதல்ல பார்த்த 5, ரெண்டாவது பார்த்த 5, இன்னைக்கு பார்த்த 7, மொத்தம் 17 கார்டு பார்த்தோம். 22 கார்டு வந்து 5 கார்டு பார்த்தோம். நாளைக்கு அந்த 5 கார்டு முடிச்சுட்டு நாம் நாளைக்கு அந்த 5 கார்டு முக்கிய சிகிச்சைகள் 22 கார்டையும் பார்த்து அடுத்தது அரசியல் கொடுப்பாங்க. அடுத்தது புனர்நிலை சிகிச்சைகள் 40 கார்டு, இதெல்லாம் பார்த்து முடிச்சு இதுக்கடுத்து பரப்பு முறைகள். ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு அப்படி அடுத்த ஒரு மாதம் ஆகும். ஒரு கிளாஸ் முடியறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வாரமாக ஆகும். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கிளாஸ் நடக்கும்போது ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, இல்லை யூடியூப்ல ஏதாவது கேள்வி இருந்தால் யூடியூப்ல கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய கிளாஸஸ் இருக்கிற வீடியோஸ் திருப்பி வெளியே பாருங்க, இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி என்னுடைய சஜஷன் இந்த வீடியோக்கள் தெளிவாக கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போதான் திருப்பியும் உங்கள் மனசுலையும் பதியும், திருப்பியும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வீடியோவையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா புதுசாக டாரட் கார்டு டெக்குன்னு சொல்லி அமேசானில் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச டாரட் டெக் ஏதாவது ஒன்று இங்கிலீஷ்லேயே கூட வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரைடர் வெட் தாட்டியே வாங்கி 630 ரூபாய் இன்னும் தான் வருது, 700 ரூபாய்க்கு தான் வருது. அதை வாங்கிட்டீங்கன்னா அதை வாங்கி நான் சொன்ன ஒவ்வொன்றையும் இங்கிலீஷில் படிச்சு பாருங்கள். இங்கிலீஷ் தெரியலன்னா படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க அதை பாருங்கள். அப்புறம் முக்கியமாக அதை விட முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன கார்டுகள்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து முதல் 5 கார்டு, ரெண்டாவது 10 கார்டு, இப்போ 7 கார்டு, 17 கார்டு சொல்லியிருக்கேன். நாளைக்கு 22 கார்டு முடிச்சா அந்த 22 கார்டு மட்டும் எடுத்து வச்சு அந்த 22 கார்டை மட்டும் கார்டுக்கு மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பலன் சொல்லுங்க. அப்படி நீங்கள் பலன் சொல்ல தான் அதை பற்றி அது என்னங்கிறது தெரியும், அதை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஹாப்பி டாரட் ட்ரேடிங். நாளைக்கு
நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.